வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். அனுபவா 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 அண்ணன் அனுபவா வெறித்தனம். அதான் எங்க சொன்ன வெறித்தனம் அது. ஐயோ ஐயோ எப்படி 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தலைவர் வந்து புலி மாதிரி பாயலாம் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு திமுக வந்து ஏன் டீ குடிக்கணும்? அவங்கதான் வீரர் இருக்கு. வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். அனுபவா 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 அண்ணன் அனுபவா வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம். அதான் எங்க சொன்ன வெறித்தனம் அது. ஐயோ ஐயோ எப்படி சும்மா தான் பேசுது. நிக்க எப்படி முடியும்? நிக்க எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஏதாவது தெளிவு ஊட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வரியா உனக்கு அரை விழுக்காடு புள்ளி வாக்கு இருக்கான்னு தெரியாது ஒண்ணு கூட சீட்டு. சரி வச்சுக்க. எதுக்கு நோட்டு? இதான் பெரிய இது. என்ன பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் இதுக்கு 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க. அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்கள போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு தேங்காம போறதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காத சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற வியாபாரி என்ன செஞ்சு செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்துல நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும். இவர்கள் ஆந்திராவில படம் வெளியிடும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியால போய் இப்ப பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறணும். இப்ப இங்க பெரியாருன்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி. இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சா? எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியால போய் இந்திய எதிர்ப்பு போராடுறதுக்கான அவன் தாய்மொழியை எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவானா தங்கச்சி? அதை விட்டுருங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும். இப்படி பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்பு வராம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தா எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு படம் தான் ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது. பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை. அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போறது இருக்குது. வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை. அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.